ஹாய் ப்ரோ. காந்தாரா படம் எக்ஸ்ட்ரீம் லெவல். பாகுபலிக்கு அந்த மாதிரியா அதே மாதிரி கன்னடாக்கு வந்து காந்தாரா அந்த மாதிரி விஎஃப்எக்ஸும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சரி, ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி. காந்தாரா படம் ஸ்பெஷல் ஷோ தான் பார்த்தேன். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்டும் சரி, மேக்கிங் சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் இதாக போவோம். செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பீடாக போவோம் படம். ஹாய். காந்தாரா படம் ரொம்ப நல்ல படம். நேற்று பார்த்த படத்தோட இன்னைக்கு பார்த்த படம், நேற்று வந்து இட்லி கடை பார்த்தேன். இன்னைக்கு வந்து காந்தாரா பார்க்குறப்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு தோணுது. விஷுவல் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தடவை. எல்லாமே பிச்சோ உதவிட்டாரு. விஷுவல் எஃபெக்ட், அந்த புலி சீனு, அப்புறம் பாம்பு சீனு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம ஆர்ஆர் ட்ரிபிள் ஆரில் வரும் இல்லையா அந்த புலி சீனு, அதை விட கிராஃபிக்ஸ் கம்மி தான். பட் பட்ஜெட்டில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவன் 30 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. உண்மையாலுமே பேன் இந்தியா படத்துக்கு இது வந்து ஒர்த்து. நான் வந்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும், சாமியா மாற சீனு. ஸோ அதோட தான் முடிஞ்சு போச்சோன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் படம் இருக்குது. அது இன்னும் ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். போன தடவை நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கடைசியாக தான் அந்த சாமி காட்டுவாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி படம் ஃபுல்லாகவே கூஸ்பம் மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் ஓவராலாக எல்லாரும் உட்காந்து பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. நம்ம கொடுத்த காசுக்கு 2 படம் பார்க்குற ஃபீல் எனக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படம் பார்த்த மாதிரி, செகண்ட் ஹாஃப் 400 ரூபாய் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் இதே மாதிரி டைட்டிலோட தான் கங்குவாலாம் கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி லுக்கில் தான் ஹீரோ வந்தார். ஆனால் வந்து ஒரு கதைக்களம் அந்த இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் எடுத்து நான் மேக்கிங்கில் காட்டியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து அந்த கதைக்களம், அந்த மேக்கிங்கு, அப்புறம் வந்து இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை. மேக்கிங் 2 இடம் தான். அந்த 2 இடத்த வச்சு எப்படி பண்ணணுமோ அந்த கரெக்டாக பண்ணியிருக்காரு. ட்விஸ்ட்டு எதிர்பார்க்கல, பட் கிளைமேக்ஸ் நிறையா ட்விஸ்ட் இருக்குது. ஃபுல்லாகவே பிடிக்கும், பட் அந்த கிளைமேக்ஸ் தான் ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும் ருக்குமணிக்கு, அதுதான். தங்கோல் இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பிரமாண்டமாக எடுக்கிறது பெரிய விஷயம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இவங்க 3Dயில் விடல, அதில் ஒரு இதில் வரும்னா கங்குவா 3D விட்டாங்கன்னு தெரியல. இதெல்லாம் 3Dலாம் இல்லை, நார்மலாக விட்டாங்க. வசூல் பார்த்தீங்க இந்த படம் 2000 கோடி வந்தால் கூட ஆச்சரியப்படுத்துக்கல. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் விட்டுருக்காங்க. ஏன்னா வந்து கன்னடா மட்டும் கொண்டாடல, தமிழ் ஆடியன்ஸும் கொண்டாடுறாங்க, தெலுங்கு இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. மெயினாக இது மாதிரி சாமி சிவன் இதெல்லாம் வரதுலாம் நார்த் சைடு நிறைய கொண்டாடுவாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, ஃபஸ்ட்டு பாகத்தோட முன்னாடி பிஃபோர் கதையை தான் காட்டுறாங்க. அதனால் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக இந்த கதைக்கே வந்துடலாம். அந்த ராஜா என்ன பண்ணார், இவர் இந்த ஹீரோ என்ன பண்ணார், அதுக்கப்புறமேட்டு இவருக்கு அந்த சக்தி எப்படி கிடச்சிச்சு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவர் அந்த சாமி இது போடுறது தான். அதுக்கப்புறமேட்டு கிளைமேக்ஸில் ஹீரோயின் வந்து இருந்துக்கிட்டு என்ன ரிவீல் பண்ணல. மோஸ்ட்லி வந்து ஒரு மாதிரி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. லேக்லாம் எதுவுமே இல்லை, 2 ஹாஃபுமே நல்லா ஈக்குவலாக தான் போகும். அதே மாதிரி கேரக்டர் இம்பார்ட்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஒருத்தவங்க அப் அண்ட் டவுன் அந்த மாதிரிலாம் இருக்கும். கரெக்டாகவே போயிட்டுருக்கோம் எல்லாத்துக்கும், 2 பேர்த்துக்குமே. அவர் தான் இந்த படத்தை தூக்கிட்டே போயிருக்காரு. அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பார்வதி வந்து தவம் பண்ண இடத்த வந்து ஆக்குபை பண்ண பார்ப்பாங்க. கிளைமேக்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. ஆனால் ப்ரிடிக்ட் பண்ண லைட்டாக கொஞ்சம் இந்த பொண்ணையே இவ்வளோ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணேன். பட் ஆனால் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது வேறு லெவல். நம்ம 1000ல் வரும்ல, லைனாக சொல்லியிருப்பாங்க. அந்த சோழர்களை பற்றியான கதையை வந்து லைனாக சொல்லியிருப்பாங்க. பட் இதில் படமாகவே எடுத்து வச்சுருக்காங்க. அது புஷ்பா வந்து சீக்கிரம் வந்து கோடி வந்தது நார்த் சைடில் கொண்டாடுறதுனால தான், அந்த சாமி வேஷம் போட்டதுனால. அதேமாதிரி இந்த படம் கண்டிப்பாக 1500 கோடிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உள்ள அந்த இடத்துல நாங்கள் மட்டும்தான் இருக்கணும், அதுக்காக போராடுவார். அதுலேயும் ஜெயிச்சிட்டாரு கடைசியாக. கண்டிப்பாக அதான் கூஸ் பம்ப்ஸ் மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. அந்த 150 கோடியிலேயே இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம ஆளுங்கள் தான் எடுக்கிறாங்க 500 கோடி 600 கோடிலாம். படம் ஓட மாட்டேங்குது. ஆனால் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு 1000 கோடிக்கு மேலே அடி கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம புதுசாக பார்க்குறவங்க கூட நம்ம வந்து அவர் பார்த்துட்டே இருக்கும்போது இவர் ஹீரோவாக நம்ம பார்க்கறது மாதிரி தோணும். இந்த கதாநாயகி பக்கத்தில் உட்காந்து என்னன்னா ஹீரோ பிடிக்கிறாருன்னு தோணும். ஆனால் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ரியலிட்டிக்காக இருக்கும் கதை.
தான் அவரோட நான் மெயின் நான் தான் அப்படின்னு இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவர் கரெக்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. லீடு வந்து இப்போ வந்து பார்வதி வந்திருக்காரு. அடுத்தது வந்து சிவன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரலாம். ஆமாம், எனக்கு அது ஃபஸ்ட்டு பாட்டு அவர் தான் பண்ணார், இந்த பாட்டு அவர் தான் பண்ணிக்கிறார். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் ரொம்ப சூப்பராக சூட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் காந்தாராக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு தெரியும் இப்படி ஒரு ஆக்டர் உள்ளே இருக்காரு அப்படின்னு. ஓவரால் படம் நல்லாவே இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு ஒருத்த அவ்வளோதான். ஆமாம், எப்படி ஜெயராம் கேரக்டர் சூப்பராக இருக்குது. நம்ம ஜெயராமன், அதுக்கப்புறமேட்டு அந்த ஹீரோயின் பேர் என்ன, ருக்குமணி அந்த கேரக்டர், 2 கேரக்டருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வில்லன் கேரக்டர் வந்து அவரை வேற ஏதாவது படத்தில் பார்த்த மாதிரி இது எங்கே பார்த்தேன்னு தெரியல. நம்ம தமிழ் சினிமாவில் ரோஸ் பார்க்குற மாதிரி. சில சீன்லாம் நம்ம கெஸ் பண்ணவே முடியாது, ட்விஸ்ட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. சீன்னா ஒரு இது கேரக்டர்லாம் காட்டாத கேரக்டர் ஒன்று காட்டுவாங்க, ஒரு கருப்பு உருவத்தில் பேய் மாதிரிலாம். அது வர சீன் பயங்கரமாக என்னன்னா இவர் வில்லனா மாற்றி வில்லன் இவர் வில்லன்னு காட்டுற மாதிரி காட்டுவாங்க. அந்த சீன் வரும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இது. ஆனால் எல்லாருமே காமெடிலாம் அங்கங்கே காமெடி வந்துட்டு தான் இருக்குது. அந்த காமெடிலாம் இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. சில இடத்துல வந்து கொஞ்சம் ஓவர் டாஸ் பண்ணாலும் இது கிரிஞ்ச் ஆயிரும். கிரிஞ்ச் ஆகாமல் அந்த மீட்டர்லேயே கொண்டு போகிறாங்க ஒரு மாதிரி. வந்து ஒரு பயங்கர சைக்கோவாக நடிச்சிருக்காரு. ஏன்னா காமெடி இல்லைனாங்கிறான்னு நினச்சேன். இதை 23ஆம் புலிகேசி வடிவேல் மாதிரி காட்டினாங்க. அப்புறம் வந்து பயங்கர சீரியஸாக காட்டி இவன் சைக்கோட பயங்கர சைக்கோ இல்லைன்னா இந்த குழந்தை கூட இன்ட்ராக்ட் காட்டுவாங்க. அது செம்மையாக பண்ணியிருப்பாரு ஃபர்ஸ்ட். இல்லை, எனக்கு தெரிஞ்சு லோக்காவோட இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம ஹீரோஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், கதைக்கு இல்லை. அதனால தான் எவ்வளோ பிரச்சனை. நம்ம ரீசெண்டாக கூட கூலின்னு ஒன்று வந்துச்சு, வெறும் சூப்பர் ஸ்டார் கோசம் தான் போய் பார்த்துட்டு வர வேண்டியதாகி. காமெடியாக பண்ணுவார். கடைசி கட்டத்தில் அவர் வந்து பயங்கர வில்லனாக காட்டுவாங்க. நம்ம அந்த கேரக்டர் சூப்பராக அசைன் பண்ணியிருக்காரு. ஜெயராம் வந்து மற்ற படத்தில் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் படம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுல. நம்ம கதைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு படம் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கங்குவா வந்து ஏன் ஃப்ளாப் ஆனிச்சுன்னா அதில் கதை ஒழுங்காக இல்லை, அதை நம்ம கனெக்ட் பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை. பட் ஆனால் இதில் வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம காந்தாரா பார்த்தனால இந்த கேரக்டர்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிட்டோம். அது வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் நம்ம எதுக்காக அந்த கேரக்டர் போட்டாங்கன்னா அவர் அப்படி நம்ம அப்படி திங்க் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அந்த கேரக்டர் அப்படி போட்டிருக்காங்க. பார்க்காம வந்துட்டு பார்த்தானா கொஞ்ச நேரம் ஆகும், அந்த கேரக்டரில் கனெக்ட் ஆகுறது கொஞ்ச நேரம் ஆகும். ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கேன். எனக்கு எதிர்பார்த்ததோட அதிகமாக தான் பண்ணியிருக்கு, கம்மியாக பண்ணல. ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. நான் படம் இப்படி தான் இருக்குன்னு, ஆனால் ஒரு மாதிரி அந்த படம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வேறு லெவலில் பண்ணி விட்டாங்க. அதான் நம்ம புஷ்பா 2 அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து மற்ற படங்கள் வந்து சூப்பராக கொண்டாடுறாங்க, ஆனால் நம்ம தமிழ் படத்தை கொண்டாட மாட்டேங்கிறாங்க. ஓவராலாக படம் நம்ம கொடுத்த காசுக்கு மேலேயே ஒர்த்து. இது 6 மாதத்துக்கு ஒரு டைம். இப்போ போன மலையாளத்தை பார்த்தீங்கன்னா லோகா, இதுமாரி அதர் லாங்குவேஜில் நம்ம பார்த்து சினிமா வந்து வளர்த்திட்டு இருக்கிறோம், தேட்டரை கூட்டத்தை வர வைக்கிறோம். தமிழ்லேயும் இது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் வந்து தமிழ் சினிமா மலரும். வாரத்துக்கு வந்து 8 படம் 7 படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு படம் கூட பேசுகிற மாதிரி இல்லை. அவ்வளோ படம் எடுக்கிறதுக்கு ஒரு 2 படம் எடுத்தாலும் நல்லா கண்டென்ட் உள்ள படமாக எடுத்தீங்கன்னா தமிழ் சினிமா இன்னும் மேலே போகும். எவ்வளோ நல்ல படம் வந்தாலும் அது சின்ன ஆக்டர் கூட சூப்பராக நடிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த படங்கள் ஓடாமல் போயிடுது. எக்ஸாம்பிளுக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விவசாயியா அந்த படம்லாம் பார்த்துட்டு கண் கலங்கி போயிட்டுலாம் வெளியே போனோம். பட் ஆனால் அந்த படம் யாரும் கொண்டாடலையே. அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. பட் ஆனால் இப்போ லோக்காவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்போ காந்தாரா வந்துருச்சு. கன்னடாவுக்கு ஒரு பெஸ்ட் படம். நம்ம தெலுங்குக்கு எப்படி பாகுபலியோ, கன்னடாவுக்கு வந்து காந்தாரா தான்.